ஹாய் ஆல். இந்த சிஸ்டர் ரொம்பவே அவநம்பிக்கையோடு தான் என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கேக்கு ஷாப் வச்சுருந்தாங்க. அது சரியாக போகலை. பையன் ஒரு டைமில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். அது ஒரு சஃபர் ஆனாங்க. அப்புறம் மணி ரீதியாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் தான் அட்டென்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்படியுமா நடக்கும் அப்படின்ற மாதிரி பழைய பாக்கி ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தது தரவே இல்லை. அவங்களா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அவங்க பையன் ஆக்சிடெண்ட் ஆனப்போ கொஞ்சம் அமௌண்ட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்து தந்திருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இதுதான் ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக ஆர்மிஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? இதில் நாயக் அப்படின்ற ஒரு கேட்டகரி, அவங்களுடைய கேட்டகரி வைஸ் சேலரி பார்த்திங்கன்னா கம்மியான சம்பளம் தான். இதை விட கொஞ்சம் ஹையர் கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபில்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடு உள்ளவங்க அவங்க கொஞ்சம் ஹை சேலரி இவங்களை விட, நாயக்கை விட. ஸோ ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2016 ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள அந்த அவில்தார் அந்த போஸ்டிங்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனால் எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆகுமோ அந்த கிரெடிட் அண்ட் பாக்கி உள்ள அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குமா? நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சாலே இதெல்லாம் சும்மா கதைன்ற மாதிரி நமக்கு மைண்டுக்கு தோணும். பட் யூனிவர்ஸ் எவ்வளோ பெரிய மேஜிக்லாம் நடத்தி காட்டுது பாருங்கள். அதுக்கு தான் நம்பிக்கையோட பணத்துக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருங்க. கண்டிப்பாக பணம் எப்படியோ வந்து சேரும் கண்டிப்பாக. இப்போ அந்த சிஸ்டர் நீங்கள் பேசுகிறத நீங்களே கேளுங்க. நான் நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன். அப்போல்லாம் அவர் தரல. லாஸ்ட் மந்த் என் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அப்போ கொஞ்சம் அமௌண்ட்டும் நேத்து கொஞ்சம் அமௌண்ட்டும் எனக்கு கொடுத்தாருங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில இருந்தாரு. ஆர்மியில இருக்கும்போது அவர் வந்து நாயக்கா வந்துதான் ஐ மீன் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. ஆனா அது வந்து இல்ல, நீ வந்து அவல்தாரா தான் நீங்க இதானீங்க. சோ உங்க அமௌண்ட் வந்து பென்ஷனும் பிளஸ் அந்த இயர் 2016ல இருந்து நியர்பை 10 இயர்ஸ் உடைய இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் அமௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் பென்ஷன் அமௌண்ட். ஓ சூப்பர் ஆச்சே, இது பெரிய விஷயமாச்சே இது. ஆமா, நேற்று எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. எனக்கு வந்து தேங்க்யூ டு யூனிவர்ஸ் அண்ட் மணி ஆல்சோ அண்ட் மேம். தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தீங்கல்ல லாஸ்ட் மந்த். ரொம்ப சேல்ஸ் கூட மேம் சொல்ல ஃப்ரைடே வந்து எனக்கு எதிர்பாராத சேல்ஸ் நடந்தது. அண்ட் தென் ஆர்டர்ஸும் எனக்கு நிறைய வந்தது. நேற்று நடக்கல, பட் ஆனா நான் டிப்ரெஷன் ஆகாது. கண்டிப்பாக நடக்கும். அதுதான் என்னென்னா, நமக்கு ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வரலன்னா ஐயோ வரலையேன்னா அது நெகட்டிவ். ஓகே வரும், இத்தனை நாள் வந்துச்சுல வரும், நான் நம்புகிறேன், எனக்கு கொடுக்காம வேறு யார் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு அபரிதமான நம்பிக்கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அவ்வளோதான் நம்பிக்கை, அவ்வளோதான். சூப்பர். ஓ தேங்க்யூ. அதுவும் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தீங்க அப்போது, எனக்கு உங்கள் இது தெரிஞ்சுது அப்போது இல்லையா? எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நினச்சா மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.